வணக்கம். நான் ரிச்சஸ் மார்க்கெட்டிங் டைரக்டர் ரவிக்குமார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கம்பெனியில் பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து டாக்ஸிக் கேர். டாக்ஸிக் கேர்னு அர்த்தம் நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுனால இது பேர் டாக்ஸிக் கேர்னு வச்சுருக்கோம். ஸோ நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நச்சுக்கள் வந்து கண்டிப்பாக க்ளீனாக வெளியில் போகணுங்க இல்லைங்களா? அதுக்காக தான் அந்த காலத்தில் 4 விஷயங்கள் வச்சுருந்தாங்க. தினம் இருமுறை, வாரம் இருமுறை, மாதம் இருமுறை, வருடம் இருமுறை. தினம் இருமுறை காலையில் ஒரு முறை மோஷன் போகணும், சாயந்தரம் ஒரு மோஷன் போகணும். வாரம் இருமுறை எண்ணெய் தேய்ச்சி குடித்தாங்க. மாதம் இருமுறை தாம்பத்தியம், இன்னொன்று உபவாசம். அடுத்தது வருடம் இருமுறை. வருடம் இருமுறை என்ன, 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக் சாப்பிட்டாங்க. இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்கார வச்சு விளக்கெண்ணெய் ஊற்றி விடுவாங்க. வயிறுலாம் சுத்தமாகிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி பல பேருக்கு வந்து நிறைய நோய் நொடிகள் இல்லைங்களா? இன்றைக்கி சொல்லுங்கள், யாராச்சும் பேதிக் சாப்பிட்டுக்கிறோமா? இல்லை. அப்போ எப்படி நம்ம உடம்புல இருக்கிற கழிவு வெளியில் போகும்? இப்போ நம்ம மனிதனோட உடம்பு எதனால் ஆனது? செல்களால் ஆனது. பல ஆயிரம் கோடி செல்களின் தொகுப்பு திசுக்கள், பல திசுக்களின் தொகுப்பு மனித உறுப்பு, பல உறுப்புகளின் தொகுப்பு நம்மளுடைய மனிதனுடைய உடம்பு இல்லைங்களா? அப்போ நம்ம நோய் வந்தால் ஃபஸ்ட்டு எங்கே வரும்? செல்லு தான் டேமேஜ் ஆகும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு செல்லு டேமேஜ் ஆகும், அதுக்கப்புறம் உறுப்பு டேமேஜ் ஆகும். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற செல்லில் வந்து டாக்ஸின்ஸ் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், கணையத்தில் இருக்கிற செல்லு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகர்னு சொல்கிறோம். லிவரில் அதிகமாக டேமேஜ் ஆயிடுச்சுன்னா லிவர் ப்ராப்ளம் சொல்கிறோம். அப்போ நம்ம உடம்புல இருக்கிற கழிவை வந்து வெளியில் தள்ளுதுங்க. ஓகேங்களா? அதுக்கு நம்ம டாக்ஸிக் கேர் வந்து நம்ம கம்பெனியில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸிக் கேரில் என்னென்ன இருக்குது? கற்றாழை, திருப்பலா, திருக்கடகு, கொத்தமல்லி, தேன். கற்றாழைன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு மனிதனுக்கு தேவையான 200 விதமான சத்துக்கள் கற்றாழையில் இருக்குங்க. என்னென்ன? உடம்புக்கு என்ன விட்டமின் சி, மினரல், என்சைமு, அமினோ ஆசிடு, பாலிசாக்கரின். அதனால தான் கற்றாழைக்கு பேர் சாகாவரம் பண்ற தாவரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது குமரின்னு சொல்லுவாங்க. என்றும் இளமையாக இருக்கிறது குமரின்னு சொல்லுவாங்க. திருப்பலா, நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய். இந்த கடுக்காய் வந்து லங்ஸில் இருக்கிற டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணும். அதே மாதிரி திருக்கடுகு, கொத்தமல்லி, தேன், இதுமாதிரி நிறைய இஞ்சி, இதெல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கும். அப்போ டாக்ஸின்னா எப்படி, நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின் எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நான் இதை வந்து தண்ணி ஊற்றுறேன். இது வந்து பியூர் வாட்டர் சரிங்களா? இது வந்து பீட்டாடின், மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்கும். பீட்டாடின் புண்ணுக்கு போகிற டிஞ்சரும்பாங்க. அதை நான் இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். அதாவது இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற கழிவுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா? அப்போ இந்த கழிவை வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது? அந்த காலத்தில் பேதிக் சாப்பிட்றாங்க இல்லைங்களா? அது மாதிரி இங்கே பாருங்கள், இந்த டாக்ஸிக் கேர் வந்து தினமும் வந்து ஒரு 30 ml குடிங்கன்னு நம்ம சொல்கிறோம். நான் அந்த 30 ml இதில் ஊற்றிருக்கிறேன் பாருங்க. அந்த டாக்ஸிக் கேரை போட்ட அடுத்த செகண்டு அப்படியே இருக்கு. இதில் இருக்கிற நச்சுக்கள் ஃபுல்லாக அப்படியே உறிஞ்சி நம்ம யூரின்லையும் மோஷன்லையும் வெளியே தெரியும். ஓகேங்களா? அப்போ நம்ம உடம்புல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் முடியும் மொத்த கழிவு வெளியில் போயிடும். அதுக்காக தான் இந்த டாக்ஸிக் கேர் வந்து குடிக்கணும். எவ்வளோ நாள் சார் குடிக்கணும்? ஒரு நார்மலாக இருக்கிறீங்க ஒரு வருஷத்தில் 3 மாதம் குடித்தா போதுங்க. 3 மாதம் குடிச்சிங்கன்னா அந்த ஒரு வருஷம் உடம்புல இருக்கிற மொத்த கழிவு வெளியில் போயிடும். உடம்பு சுத்தம் பண்ண மாதிரி சரிங்களா? இதில் இன்னும் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது? இதெல்லாம் யாரெல்லாம் எடுக்கலாம்னா, ஜென்ரலாக எல்லாருமே எடுக்கலாம். ஈவன் சுகர் பேஷண்ட் கூட எடுக்கலாம் சரிங்களா? சுகர் பேஷண்ட்டுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். கண்டிப்பாக அவங்க மெயினாக இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னா, ஆஸ்துமா, வீசிங்கு, சைனஸ்ஸு. ஏன்னா அவங்களுக்குலாம் லங்ஸில் அதிகமான சளி அடைஞ்சு கிடைக்கும். இது எடுக்கும்போது டோட்டல் சளி அப்படியே வெளியில் வந்துடும். இந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, பஃபிங், அதில் பஃபிங் யூஸ் பண்ணி கூட அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அது மாதிரி நிறைய ரிசல்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மோஷன் ப்ராப்ளம், சரியாக மோஷனே போகல. மோஷன் போக என்ன பைல்ஸாக மாறிடும். இன்னர் பைல்ஸ், அவுட்டர் பைல்ஸ் சொல்லுவாங்களா, உள் மூலம் வெளி மூலம். ஸோ மூலத்துக்கு நல்ல ரிசல்ட். சார் எனக்கு பிளட்டாக போதும்பாங்க, அவங்களுக்கு கூட இது நம்ம கொடுத்து நல்லா ரெக்கவர் எடுக்கலாம் சரிங்களா? நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் காமாலாம் வருது இல்லை, ஜாண்டிஸ், அதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? உடம்பு சூடு. இந்த சூட்டை தணிக்கிறதுக்கு இது நம்ம குடிக்கலாம். முடி கொட்டுறது கூட நம்ம சூடுனால வரதா, அதுக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இது ஜென்ரலாக இன்னொன்று சொரியாசிஸ்க்கு எக்ஸலண்ட் ரிசல்ட் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது ஸ்கின் அலர்ஜின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, எல்லாம் பூரா செதில் சீதலாக இருக்கும்.
அவங்களா இந்த டாக்ஸிகேர் எடுக்க நம்ம உடம்புல இருக்கிற களி வெளியில் போக ஸ்கின்னில் காமிச்சிடும். அந்த காலத்தில் என்ன தெரியுங்க சொல்லுவாங்க, ஸ்கின்னில் ஒரு ப்ராப்ளம்னாலே, ஒரு பாட்டியாக இருந்தால், நம்ம வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா எனக்கு ஸ்கின் அரிக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுக்குதுனாலே அந்த காலத்தில் பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல கழிவு அதிகமாகிடுச்சு, வயிறு கெட்டு போச்சு, உனக்கு பேதி குடிக்கிற டைம் வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுதான் சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமாங்க. வயிறு சுத்தமானாலே ஸ்கின்னிலேருந்து ஃபேஸ்லேருந்து எல்லாமே பளிச்சுன்னு ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்ஸிகேர் வந்து அவ்வளோ எக்ஸலண்டான ப்ராடக்ட்டு. இது எப்படி சாப்பிட்லான்னா, காலையில் ஃபஸ்ட்டு வெறும் வயிற்றில் 2 டம்ளர் சுடுதண்ணி குடிங்க. சுடுதண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த டாக்ஸிகேர் ஒரு அரை டம்ளர் சுடுதண்ணியில் 30 ml, இந்த 30 ml இதில் ஊற்றுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சப்பி குடிங்க. இது குடிச்சிட்டு அரை மணி நேரம் எது டீ காஃபி எதுவும் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி ராத்திரி சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அதே மாதிரி 30 ml. ஃபஸ்ட்டு ஒரு மாதம் 30 ml குடிங்க, அப்புறம் 15 ml குடித்தா கூட போதும். சரிங்களா? ஒரு 3 மாதம் தொடர்ந்து குடிச்சிங்கனாலும் ஒரு வருஷம் உடம்பு சுத்தம் பண்ண மாதிரி. தேங்க்யூ.